மோர் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் துவரம் பருப்பை தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா, கொஞ்சோண்டு தேங்காய், ஒரு துண்டு இஞ்சி. இஞ்சி போட்டு ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா கொஞ்சம் காரம் அடிக்கும். மிக்ஸி ஜாரில் பச்சை மிளகா, இந்த நல்லா சாப் பண்ண இஞ்சி, சாப் பண்ண தேங்காய், அதுக்கப்புறம் ஊற வச்ச துவரம் பருப்பு, கொஞ்சோண்டு சீரகம் சேர்த்துக்கோங்க. வேணும்னா நீங்கள் ஊற வச்ச தனியா, அதாவது கொத்தமல்லி விதை கூட சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா ஃப்ளேவர் இருக்கும் அந்த மோர் குழம்புல. ஸோ இது இந்த கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அதுக்கப்புறமா அரைச்சதோடு நான் தயிரும் சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். அப்போ வந்து நல்லா க்ரீமியாக இருக்கும். இதில் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி வேணுமா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம தாளிக்க வேண்டியது தான். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், அதுக்கப்புறமா உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். பெருங்காயமும் சேர்த்துக்கணும். பெருங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மோர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கதை சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்கக்கூடாது. லைட்டாக பபுள் ஸ்டார்ட் ஆகும் போது நான் ஃபைனலாக கொத்தமல்லி சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான், மோர் குழம்பு ரெடி. இது நல்லா க்ரீமியாக இருக்கும். உங்களுக்கு காரத்துக்கு வந்து நான் பச்சை மிளகா சின்னதாக சேர்த்தேன். ஏன்னா குழந்தை காரம் சாப்பிட மாட்டான்ட்டு. உங்களுக்கு காரம் நிறைய வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். அதே மாதிரி தாளிக்கு போதும் காஞ்ச மிளகா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம்.